தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால பொது தேர்வில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கவனத்தை சிதறடிக்காமல் படிப்பது எப்படி என்ற அடிப்படையில் 2 வீடியோ பதிவை பார்த்துருக்கிறோம். முதல்ல யூ கேன் ஹேவ் அமேசிங் மெமரி பவர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்ததா 5 செகண்ட் ரூல் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்ததா இதுதான் ஆக சிறந்த ஒரு விஷயம், வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயமாக இதை நம்ம பார்க்க முடியும். ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த கவனம் சிதறலுக்கு மிக முக்கியம் வாய்ந்த ஒரு டூல். இந்த விஷயத்தில் நிறைய புத்தகங்கள் சேர்ந்து நம்ம கொண்டு வரலாம். நம்ம அந்த புத்தகத்தை சொல்லிட்டு உள்ளே போகிறோம். வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக படியுங்க. டீப் ஒர்க் அப்படின்ற ஒரு புத்தகம் கால் நியூபோர்ட் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்கார். இந்த டீப் ஒர்க்கை ஒட்டி இன்னொரு புத்தகம் இதோடைய அடிஷனாக நடக்கும், அட்டாமிக் ஹேபிட்ஸ் பை ஜேம்ஸ் கிளியர். கண்டிப்பாக ஒரு சில பழக்கங்களை விட முடியாமல் தவிக்கக்கூடிய நபர்கள், புகைப்பழக்கம், மது பழக்கம், வேறு ஏதாவது தவறான பழக்கங்களுக்கு இஸ்லாம் தடுத்த ஒரு சில விஷயங்களை பழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் என்ற ஒரு புத்தகத்தை படிங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நாம் இப்ப சொல்லப்படக்கூடிய விஷயம் ஏன் முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டா, 2 புத்தகமுமே மிகப்பெரிய அளவுல பெஸ்ட் செல்லர் அப்படின்வாங்க, அதாவது பெரிய அளவுல வித்த புத்தகங்கள். அது 2த்தையும் சேர்த்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால டிஸ்ட்ராக்ஷனு இல்லை வேலையில் கவனம் செலுத்த முடியாத மக்கள் இதை கவனிச்சிங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இன்ஷா அல்லாஹ் இது பிரயோஜனமாக இருக்கும். முடிந்த வரைக்கும் சுருக்கமாக சொல்ல பார்க்குறேன் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் விஷயம், நாம் முன்னர் ஒரு பதிவில் பார்த்துருக்கோம், 5 செகண்ட் ரூலில் நம்ம பிரெயின் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. கான்ஷியஸ் பிரெயின், சப்கான்ஷியஸ் பிரெயின் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. சப்கான்ஷியஸ் பிரெயினில் எந்த விஷயம் ரொம்ப ஜாலியாக ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கோ அதுதான் செயல்படுத்த முயற்சி செய்யும். கான்ஷியஸ் பிரெயின் ரொம்ப வீக்கானது, சப்கான்ஷியஸ் பிரெயின் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஈஸியாக ஓவர்டேக் பண்ணி சப்கான்ஷியஸ் பிரெயினை உங்களுக்கு இலகுவாக பண்ண வைக்கும் பொழுது, சப்கான்ஷியஸ் பிரெயின் பண்ணும் பொழுது தான் நமக்கு ஒரு நிம்மதி இருப்பது போல உணர்வோம். தலைவலி அதிகமாக எப்போ வரும்னு சொல்லி கேட்டால், இல்லை படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், ஆஹா சப்கான்ஷியஸ் பிரெயின் விளையாடுறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். எப்போ பாரு கேம் விளையாடி, எப்போ பாரு வெளியே ஊர் சுற்றிட்டு, அதுதான் சிறப்பான விஷயம், அதுதான் ஜாலியான விஷயம் ஸ்டோர் பண்ணிட்டோம். எக்ஸாம் முன்னாடி உட்காந்து படிக்கணும் 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 படிக்கணும், உடனே நமக்கு நம்ம தலைவருக்கு தலைவலி வந்துடும். ஆஹா அம்மா தலைவலிக்குது, டீயை கொடு காஃபியை கொடு, அம்மாவை போட்டு நம்ம எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ பண்ணிட வேண்டியது. ஆனால் விஷயம் அது கிடையாது. எப்படி இது அழகாக சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த டீப் ஒர்க்கில் கால் நியூபோர்ட் சொல்கிறாரு, இந்த விஷயத்தை பயன்படுத்தி தான் அவர், அந்த ஆத்தர் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கிறாரு, அவருடைய ப்ரொஃபஸர் 10 ஆண்டுகள் எடுத்த ஒரு வேலையை இவர் 6 மாசத்துல முடிச்சாராம். ஃபர்ஸ்ட். 2வது, ஹாரி பாட்டர் புத்தகத்தை எழுதின ஜே.கே. ரவுலிங் அப்படின்ற ஒரு ஆத்தர் இந்த விஷயத்தை பயன்படுத்தி ஒரு முழு புத்தகத்தை 1 மாசத்துல எழுதினாங்களாம். அதே போல பில்கேட்ஸ் கூட மிக குறைவான நாட்களில் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் என்ற ஓஎஸை கண்டுபிடிச்சு பில்லியனரா இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் இந்த புத்தகத்திலேயே போட்டிருப்பாங்க. நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இது எப்படி அமல்படுத்துறது, இந்த டீப் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த ஆத்தர் ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா சொல்றாரு. என்னடா இங்கேயும் ஃபார்முலா அப்படின்னு நினைக்க வேண்டாம், வாய்மொழியா சொல்றோம், நீங்க புரிஞ்சுக்கலாம் தாராளமா இன்ஷா அல்லாஹ். அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டா, ஒர்க் டன், எவ்வளவு வேலை முடிச்சிருக்கீங்க அப்படின்றது ஒர்க் டன் இன்டு இன்டென்சிட்டி ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்றார். எவ்வளோ உங்களால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபோக்கஸ்டான ஒரு விஷயம் தான் உங்களுடைய ஒர்க் டன். 0 இன்டென்சிட்டி ஆஃப் ஃபோக்கஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் வார்டில் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு வேற ஒரு இடத்துல கவனம் இருந்தால், இவருடைய பார்வையில் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கே பண்ணலை, நீ ஒன்றுமே பண்ணலை, நீ வேஸ்ட்டு அப்படின்றார். இப்போ இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், சப்கான்ஷியஸ் பிரெயினை ட்ரிக் பண்ண சொல்கிறார். எப்படி ட்ரிக் பண்ணணும், ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிடுச்சு, இது எப்படி மாற்றுறது அதெல்லாம் வேற ஒரு பக்கம். ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், முதல்ல நீங்கள் இருக்கிற இடத்துல சரியாக படிக்கிறதுக்கு தகுதிக்கு ஏற்பது போல மாற்றுங்க அப்படின்றார். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், முக்கியமான விஷயம், நம்ம ஆளுங்க பெரும்பான்மையாக நாங்கள் நிறைய அல்லாஹ்வுடைய அருளால் நிறைய இடங்களுக்கு போய் இது போல நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது நம்ம இந்த கேள்வியை கேட்போம், எங்கப்பா உட்காந்து படிக்கிறீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நாம பார்த்த வரைக்குமே 70லேருந்து 80% மக்கள் பெட்டில் தான் படிப்பாங்க. ஏன் பெட்டில் படிக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுக்கான பதிலை நான் இப்போ சொல்கிறேன். என்னன்னு கேட்டால், நம்ம சப்கான்ஷியஸ் பிரெயினில் பெட் அப்படின்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ராகத்தாக தூங்கக்கூடிய இடம்பா அப்படின்னு நமக்கு வந்துச்சுல்ல. தூங்கக்கூடிய இடம் பெட்டு. அதில் உட்காந்து நம்ம மாணவர்கள் படிப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சப்கான்ஷியஸ் பிரெயின் என்ன சொன்னேன், ரொம்ப பவர்ஃபுல், ஓவர்டேக் பண்ணோம். தம்பி இது தூங்குறதுக்கான இடம், நீ படிச்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னா லைட்டாக ஆமால அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைட்டு நடக்கும். இது தூங்குற இடம், இல்லை இது படிக்கணும், இது தூங்குற இடம், இல்லை இது படிக்கணும், நாளைக்கு எக்ஸாம் இருக்கு நான் படிக்கணும், இல்லை நான் தூங்குற இடம்னு சொல்லி சப்கான்ஷியஸ் பிரெயினுக்கும் கான்ஷியஸ் பிரெயினுக்கும் ஒரு ஃபைட்டு நடந்துகிட்டே இருக்கும். லைட்டாக சப்கான்ஷியஸ் பிரெயின் தான் ஜெயிக்கும், வர வழி இல்லை. நம்மால் அப்படியே லைட்டாக அப்படியே பின்னாடி போய் அல்லாஹ் அக்பர் என்ன ஒரு நிம்மதிடா அப்படின்னு சொல்லி அவர் சாஞ்சிப்பார். சாஞ்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே படிப்பார், a+b² அப்படின்னு படிப்பார், இல்லை HCl H2SO4 அப்படின்னு சொல்லிலாம் படிச்சுக்கிட்டு இருப்பார்.
மறுபடியும் சப்கான்ஷியஸ் பிரெயின் சொல்லும், தம்பி இது என்ன இடம்? தூங்குறதுக்கான இடம். நீ என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். செய்யலாமா? மறுபடியும் ஃபைட் நடக்கும். இல்லை இது படிக்கணும், நாளைக்கு எக்ஸாம். சரி கொஞ்ச நேரம் இவ்வளோ படிச்சிட்டோம், கொஞ்ச நேரம் அப்படியே லைட்டாக படுப்போமே, ரெஸ்ட் எடுப்போமே அப்படின்னு சொல்லி லைட்டாக அப்படியே படுத்துட வேண்டியது. அதுலேயும் நம்மளால தான் நம்ம பார்க்கணுமே, அப்படியே படுத்துட்டுன்னு படிப்பான். அதை படிக்கும்போது எவ்வளோ நேரம்டா படிப்பேன் அப்படின்னு அவரே அறியாமலேயே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது தூங்குறதுக்கான இடம், படிக்கிறதுக்கான நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அப்படியே தூங்கக்கூடிய இடமாக சப்கான்ஷியஸ் பிரெயின் மாற்றி விட்டுரும். இது நம்ம எல்லாருமே அனுபவப்பட்டிருப்போம். அப்படியே படுத்துக்கிட்டே நம்மால் எவ்வளோ நேரம் படிப்பார் அவருக்கே இது. நார்மல் நேரத்தில் கூட நீங்கள் படுத்துக்கிட்டு இப்படி உருள்வீங்க அப்படி உருள்வீங்க, தூக்கமே வராது. ஆனால் படிக்கணும்னு உட்காந்துக்கிட்டீங்கன்னா தூக்கம் வரும். நிறைய பேர் சொல்லி கூட பார்த்துருக்குறோம். இது போல் ஏதாவது முரணா செய்யும் பொழுது, அதாவது தூங்குறதுக்கு பதிலாக ஏதாவது முரணா செய்யும் பொழுது தூக்கம் வந்துடும். அதாவது செயலாக செய்யும் பொழுது தூக்கம் வரும். யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தூக்கம் வராது. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் அழகாக உட்காந்து நம்மளால தூங்குவார். அதே போல் சாப்பிடக்கூடிய இடத்துலேருந்து பார்த்தா சாப்பிட்ட உடனே கூட பசிக்கும். அதே போல் ஒரு சில பேர் டிவி உட்காந்து பார்க்கக்கூடிய இடத்துலேருந்து டிவி பார்க்க இடத்துல படிப்பாங்க. உடனே டிவி பார்க்க தோணும், ரிமோட் பக்கத்தில் இருக்கும். அட என்ன மறந்துட்டியடா தம்பி அப்படின்னு கேட்கும். எடுத்து வச்சு ஆன் பண்ணி விட்டு டிவியை பார்ப்போம். இது போல் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டால், படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல வேறு எந்த விஷயம் செய்யக்கூடாது, படிக்க மட்டும்தான் செய்யணும். அதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கா, அல்ஹம்துலில்லாஹ் ரூமுடைய தோற்றத்தை மாற்றுங்க. அப்படி இல்லையா, அல்லாஹாலா இன்னும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதா, வீட்டிலேயே எங்கே படிப்பீங்களோ அந்த தோற்றத்தை மாற்றி அமைங்க. இது வரைக்கும் எங்கே நீங்கள் உட்காந்து படித்ததே இல்லையா, அங்கே உட்காந்து நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல படிங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்படி படிக்கும் பொழுது இந்த இடத்துல நான் படிக்க மட்டும்தான் போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் பதிய வச்சுட்டு படிங்க. ரெண்டாவது, இந்த இடத்துல படிப்பை தவிர்த்து ஒரு எதையும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா அது புது இடம், அது படிக்கிறதுன்னு சொல்லி பொறுமையாக சப்கான்ஷியஸ் பிரெயினில் ஏற்றிடுவோம். ஆனால் அந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் அதே இடத்துல உட்காந்து சாப்பிட்றது, டீ குடிக்கிறது, பிஸ்கெட்டை சாப்பிட்றது, எந்த வேலையும் செஞ்சிடாதீங்க தயவு செய்து. அந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே படிக்கிறது தான். அப்போ சாப்பிடவே கூடாதா? உடனே நம்ம ஆளுங்க ரொம்ப ஹெல்த் பற்றி கவனிப்பாங்கல்ல, என்ன சார் சாப்பிடவே கூடாதா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படி கிடையாது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், படிக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு 15 நிமிஷம் படிங்க. ரொம்ப கான்சென்ட்ரேஷனில் கஷ்டமாக இருக்கக்கூடிய மக்கள் 15 நிமிஷம். பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல கவனம் செலுத்துவாங்க, நல்லா அவங்களால கவனிக்க முடியும்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஸ்ட்ரெச்சு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களால் எடுக்க முடியும். அதிகபட்சமாக 4 மணி நேரம் தான் இப்படி செய்யணும். சரிங்களா? நான் அதை சொல்கிறேன் இன்னும் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி. இந்த இடத்துல நோ செல்ஃபோன்ஸ், நோ ஈட்டிங், டீ கிடையாது, பிஸ்கெட்டு கிடையாது, லேப்டாப்ஸ் இருக்கக்கூடாது, எந்த டிஜிட்டல் கேஜெட்ஸும் இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இப்போ 10th 11th 12th வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் கேஜெட்ஸ்லாம் தேவைப்படாது. முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துருங்க. அந்த இடத்துல தயவு செய்து யூஸ் பண்ண வேண்டாம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுற்றி முற்றி உங்களுக்கு புக்கு மட்டும் தான் இருக்கணும். செல்ஃபோனை தூக்கி வேற எங்கேயாவது வச்சுட்டு வந்துருங்க. எந்த இடத்துலையும் பக்கத்தில் தயவு செய்து செல்ஃபோனை வைக்காதீங்க. இங்கே தான் அட்டாமிக் ஹேபிட்ஸ் உள்ள வருது. இந்த இடம் இப்போ படிக்கிறேன்னு உட்காந்துட்டோம்ப்பா, எந்த விஷயம் இல்லை, புக்ஸ் தான் இருக்குது, சுற்றி முற்றி புக்ஸ் தான் இருக்குது. அந்த புக்ஸை தான் நீங்கள் எடுப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக. அது இல்லாமல் செல்ஃபோன் இருந்துச்சுன்னா செல்ஃபோன் எடுக்க தோணும். இதுக்கு அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸில் ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டால், ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சான். அந்த ஹாஸ்பிட்டலில் ரத்த தான கொடையாளர்கள், நம்ம அல்லாஹ்வுடைய அருளால் நம்ம ஜமாத் சார்பாக நல்ல மிகப்பெரிய அளவில் அல்லாஹ்வுடைய அருளால் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அதுபோல் ரத்த தான கொடையாளர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுது. வரக்கூடிய மக்கள் இடத்துல ஒரு ஃபார்மை கொடுக்குறாங்க. இந்தாங்க ஒரு ஃபார்மு, நீங்கள் வைங்க. எதுக்கு, என்ன போட்டிருக்கு? இஃப் யூ விஷ் டு டொனேட் பிளட், நீங்கள் ரத்தம் கொடுக்க விரும்புறீங்களா? ஆம் என்றால் எஸ் போடுங்க, டிக் போடுங்க, இல்லைனா விட்டுடுங்க அப்படின்றாங்க. 100 பேரில் 2 பேர் தான் டிக் போட்டிருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? ரத்தம் கொடுக்க 2 பேர் தான் தயாரா அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை வருது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, இது எப்படி மாற்றி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை செஞ்சு அவங்க மாற்றி போடுறாங்க. நீங்கள் ரத்தம் கொடுக்க விரும்பவில்லை என்றால், ரத்தம் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா டிக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி மாற்றி போடுறாங்க. அப்படி ரத்தம் கொடுக்க விருப்பம் இருக்குது அப்படின்னா விட்டுருங்க அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட 64 பேர் டிக் போடுறாங்க. எவ்வளோ? 64 பேர் டிக் போடுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? 100ல் 64 போச்சுன்னா 36 பேர் ரத்தம் கொடுக்க தயாராகிட்டாங்க. அதே ஹாஸ்பிட்டல் தான், அதே மக்கள் தான், அதே போல தான் பேப்பர் கொடுக்கப்படுது. வேறு எந்த இல்லை. சிம்பிளான ஒரு கேள்வி மாற்றத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டால், ரத்தம் கொடுக்க தயாராக இருந்த மக்கள் 2லிருந்து 36 பேர் தயாராகிட்டாங்க. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் பார்த்தீங்களா? என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பேசிக்கலி லேசி. நம்மெல்லாம் பேசிக்கலி சோம்பேறிங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம்? 2 வேலை இருக்குது, 2த்துக்குமே 100 ரூபாய் தான் கிடைக்கும் சம்பளமா. சரியா? இந்த வேலை முடிச்சுக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், இந்த வேலை முடிக்கிறது 1 மணி நேரம் 5 நிமிஷம் ஆகும். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்வோம்? 1 மணி நேரம் பக்கம் தான் போவோம். இது நம்ம பேசிக்கலி லேசி அப்படின்னு சொல்லி செய்கிறது நல்லது தான், சரி தள்ளி போடுவோமே. இதை நம்மளுடைய அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணுங்க, இந்த லேசினஸ் அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, செல்போனை தூக்கிட்டு போய் ஒரு 20 செகண்ட் தாண்டி எடுக்கக்கூடிய இடத்துல போய் வச்சிருங்க, அதுதான் பெஸ்ட். நீங்க போய் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, செல்போன் எடுக்கணும் ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கனாலும் 20 செகண்ட் யாரு போய் எடுத்து வச்சு அதை ஆன் பண்ணி பார்த்து எப்படா முடியாதுடா அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், செல்போன் பக்கமே போக மாட்டோம். சுத்தி முத்தி புக்ஸா வச்சிருங்க. ஆட்டோமேட்டிக்கா போர் அடிக்கும், ஏதாவது கான்செப்ட் புரியாது அப்படின்னா மைண்ட் அலைப்பாயும், உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய புக்ஸ் எடுப்போம். அந்த புக்ஸ் எடுத்து வேற டாபிக் படிக்க படிப்போமே தவிர செல்போன் பக்கம் மற்ற விஷயத்து பக்கம் போக மாட்டோம். இது அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம், பிளஸ் டீப் ஒர்க்லையும் சொல்லப்படக்கூடிய விஷயம். சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு பக்கவா இருக்கணும். அப்போ என்ன செய்யுங்க, 15 நிமிஷம் படிங்க, 5 நிமிஷம் கேப் விடுங்க. இப்போ நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கிறீங்களா, அதுக்கு ஒரு 10 நிமிஷம் கேப் விடுங்க. கேப் விடக்கூடிய சூழல்ல தயவு செய்து படிப்பை பத்தி நினைக்காதீங்க. இது நல்லா இருக்குல்ல, உண்மை இதுதான். பிசிக்கலா உங்களை அபியூஸ் பண்ணுங்க. ஏன், நம்மளுடைய கண்ணு, நம்மளுடைய நாக்கு, மூக்கு எல்லாமே ஸ்மால் நர்வ்ஸ். நம்முடைய கை இங்கெல்லாம் சொல்ல ஆர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் நர்வ்ஸ், பிக் மசில்ஸ். அப்படியே போல கால் தொட அதெல்லாமே வந்து பிக் மசில்ஸ். கண்ணுக்கு இருக்கிறது இப்போ பார்த்து கண்ணுக்கு அதிக வேலை கொடுத்ததுனால தான் இப்போ என்ன மாதிரி ஆட்கள் வந்து கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய வேலை நமக்கு கண்ணுக்கு கொடுத்துருக்குறோம், ஸ்மால் நர்வ்ஸ் ஆன பிரெயினுக்கு கொடுத்துருக்குறோம். லார்ஜ் மசில்ஸ்க்கு நீங்கள் அதிகமான வேலைகள் கொடுக்கும் பொழுது ஸ்மால் மசில்ஸ் ஈஸியாக வேலை செய்யும்னு சொல்லி உளவியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. என்ன செய்யலாம், டபடபன்னு குதிங்க, ஒரு வீட்டிலேயே ஒரு 4 சுற்று சுற்றுங்க, ஓடுங்க. ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு முடிஞ்ச வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுங்க, தண்டால் எடுங்க, அந்த பரணையை பிடிச்சி தொங்குங்க. உங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் அப்யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்ல ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 10 நிமிஷம் கேப், மறுபடியும் வாங்க, ஒரு 15 நிமிஷம் படிங்க. 15 நிமிஷம் முடிவு எடுத்தீங்கன்னா 15 நிமிஷம் படிங்க. இல்லை ஆரம்பத்துலேருந்தே 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களால் படிக்க முடியும், எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்க முடியும்னா படிச்சிருங்க. இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் படிக்க தான் போறீங்க அப்படின்னா பிரெயின் வந்து கம்ப்யூட்டர் போல எதெல்லாம் முக்கியமான விஷயமோ எல்லாத்தையும் கலகல லிஸ்ட் போட்டுக்கிட்டு வரும். ஆஹா, புக்கு கொடுத்துட்டேன், வாங்க மறந்துட்டேனப்பா, புக் இல்லாமல் எப்படி படிக்கிறது, ஆஹா முடியாதே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும். அந்த புக் இல்லையா, வேற புக்கு படிங்க. தயவு செய்து அந்த இடத்த விட்டு போயிடாதீங்க. அந்த இடத்துல 15 நிமிஷம் மட்டும் தான் இருக்கணும். அப்படின்றது என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டா, பக்கத்தில் ஏதாவது இந்த மாதிரி பேப்பர் வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் எழுதிருங்க, புக்கு இப்ராஹிம் கிட்ட கொடுத்துருக்கிறேன், இல்லை அப்துல் ரஹ்மான் கிட்ட கொடுத்துருக்கேன், புக்கு வாங்கணும். செருப்பு தைக்க கொடுத்துருக்கேனே, அது வாங்கணுமே. இது போல பிரெயினை பொறுத்த வரைக்கும் நிறைய லெவல்ஸ் இருக்குங்க. நான் பிடிச்சமான விஷயம் செல்போன் கேம் விளையாடுறது, அது இல்லையா, படிக்கிறது இருக்கிறது லீஸ்ட், விளையாடுறது இருக்கிறதுலே டாப். பிடிச்சமான விஷயம் இருக்கிறது லீஸ்ட் பிடிச்சமான விஷயம். நடுவில் என்னெல்லாம் இருக்குது, அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆஹா, நம்ம பசங்களுக்கு இந்த நேரம் பொறுத்து தான் அம்மா மேல அப்பா மேல அவ்வளோ பாசம் வரும். இந்த வேலையை செய்யற அந்த வேலையை செய்யன்னு சொல்லி துடிப்பாங்க. ஏன், பிடிக்காத ஒரு வேலையை செய்யறதுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு போமேன்றெல்லாம் தோணும். அதெல்லாம் வேண்டாம். அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா நீங்கள் எழுதி வச்சிருங்க அந்த விஷயம். அந்த இடத்த விட்டு நீங்கள் 15 நிமிஷம், அடுத்த ஒரு 15 நிமிஷமோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ முடிவெடுத்துங்க. அந்த 2 மணி நேரம் நீங்கள் வெளியே போகக்கூடாது, அங்கே தான் இருக்கணும். அப்போ பசிச்சா என்ன செய்யறது, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, உட்கார்றதுக்கு முன்னாடியே நல்லா சாப்பிட்டு வயிறை நிரப்பிட்டு வாங்க. நல்ல வயிறு அல்லாஹுடைய அருளால அல்ஹம்துலில்லாஹ் என்ன சாப்பாடு இருக்கோ அதை நம்ம சாப்பிட்டுட்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்திட்டு வந்து உட்காருவோம். அப்போ பசின்ற விஷயம் அடுத்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு உங்களுக்கு எடுக்காது. இந்த விஷயத்தை நீங்க நடைமுறைப்படுத்துனீங்க அப்படின்னா, இவர் சொல்லக்கூடிய கணக்குப்படி மற்ற மக்கள் 10 மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு வேலையை நீங்க 4 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிருவீங்க. இதுதான் டீப் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயமாக பதிவு வைக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் இந்த இதுலேயே பாதி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு சால்வ் ஆயிரும். இதுலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஒரு பையன் கிட்ட நான் சொன்னேன். சொல்லிட்டு அவங்ககிட்ட MBA கேட் எக்ஸாம்னு சொல்லி ஒன்று வரும் எக்ஸாம். அந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய சிம்பிளஸ்ட் ஆஃப் சிம்பிளஸ்ட் கொஸ்டின் அவங்க கிட்ட கொடுத்தேன். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்டால், சார் நான் இதை ட்ரை பண்ணுறேன்னா வரவே இல்லை அப்படின்னா, நீ டீப் ஒர்க்கை பயன்படுத்து, ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அதுலேயே வை, உன் பிரெயினை போட்டு உருவாக்கு. ஏன்னு கேட்டால், நம்முடைய மங்கள்யான் அப்படின்னு சொல்லி ஒரு ராக்கெட் வந்து இந்தியா வந்து லான்ச் பண்ணிச்சு. அந்த மங்கள்யான் மார்ஸ்க்கு போகக்கூடிய ஒரு ராக்கெட்டில் ஒரு சயின்டிஸ்ட் அதை தயாரித்தவர் ஒன்று சொன்னார், இஃப் யூ டார்ச்சர் அ டேட்டா இனஃப் இட் வில் கன்ஃபஸ் டு ஆல்மோஸ்ட் எனிதிங் அப்படின்னார். டார்ச்சர் ஒரே விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆன்சர் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பதிய வச்சிருப்பார். அந்த பையன்கிட்ட இதெல்லாம் நான் சொன்னேன், டீப் ஒர்க் பயன்படுத்துறா, நல்லா இருக்கும்டா, நீ நிறைய நல்லா படிக்கிற, நல்லா கான்சன்ட்ரேட் பண்ற அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த பையன் என்ன பண்றான், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனுக்கு MBA கேட் எக்ஸாம் கொஸ்டின் நான் கொடுக்குறேன், வேணும்னே தான் கொடுக்குறேன், அவனால முடியுன்றதுனால. ஓரளவு தான் அதாவது அவன் முயற்சி செய்யக்கூடியவன் பெரிய அளவுக்கு படிப்பானா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஒரு 70லேருந்து 80 மார்க் எடுப்பான், 60லேருந்து ஒரு 80 மார்க் எடுப்பான்னு வைங்களேன். அவன் ட்ரை பண்றான், கிட்டத்தட்ட ஆன்சர் வரைக்கும் ரீச் பண்ணிட்டான். சார் இதுக்கு மேலே என்னால் முடியல, என்னடா பண்ணேன் சார், டீப் ஒர்க் பயன்படுத்துறேன், என்னையே அறியாமல் நிறைய விஷயங்கள் நான் செய்ய ஆரம்பிக்கிறேன், சின்ன சின்ன விஷயங்கள் படித்தது எல்லாமே எனக்கு நல்ல ஞாபகம் வருது, அவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் அது, அதனால் அந்த கேள்வியை கொடுத்தேன்.
சின்ன சின்ன விஷயங்கள் படிச்சதெல்லாம் கரெக்டாக எனக்கு அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு, நான் போட்டுக்கிட்டே வரேன், ஆன்சரை கண்டுபிடிக்கல. அதில் மாற்று கருத்து கிடையாது, ஆன்சரை கண்டுபிடிக்கல. ரொம்ப பெரிய நம்மளால் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் முக்கியமாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் போட்டுட்டான். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய கவனம் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அவருடைய பெஸ்ட்டை நம்மளால கொண்டு வர முடியும் இன்ஷா அல்லாஹ். இது போல 15 நிமிஷம் படிப்பு 10 நிமிஷம் கேப்பு, 15 நிமிஷம் படிப்பு 10 நிமிஷம் கேப்பு இல்லையா? நாட்கள் செல்ல அந்த 15 நிமிஷம் இல்லை, அதை 20 நிமிஷமா மாற்றுங்க, 30 நிமிஷமா மாற்றுங்க, 3/4 மணி நேரம் 1 மணி நேரம், அதிகபட்சம் 4 மணி நேரம் தான் செய்ய முடியும்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. நீங்கள் முயற்சி செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். 3 மணி நேரம் மேலேயே நீங்கள் முயற்சி செய்யலாம். 3 மணி நேரத்துக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப உடல், நீங்கள் ஏன்னு கேட்டால் எடுத்த உடனே இது செய்கிறது கஷ்டம். ஏன்னா பிரெயின்லாம் வந்து மண்டை வலிக்க ஆரம்பிக்கும், நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் அது ஸ்ட்ரெஸ் கிடையாது. 10 நிமிஷம் கேப் விடும்பொழுது நீங்கள் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, டீ குடிங்க, பிஸ்கெட் சாப்பிடுங்க, ஏதாவது என்ன இருக்குது என்ன பிடிக்குது அதை நல்லா சாப்பிடுங்க, மறுபடியும் வாங்க, மறுபடியும் 10 நிமிஷம் கேப் விடுங்க, மறுபடியும் வாங்க. இப்படி நீங்கள் செய்ய செய்ய அதிகமான கான்சென்ட்ரேஷனில் நிறைய படிக்க முடியும். செல்ஃபோனில் இருந்தோ மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்தும் மிக இலகுவாக என்னுடைய கணக்குப்படி ஒரு மாதத்துக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியே வந்து படிக்க மட்டும் தான் செய்வீங்க இன்ஷா அல்லாஹ். செல்ஃபோனை கண்டிப்பாக எங்கே வைக்கணும்? 20 செகண்ட் தூரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் வைக்கணும். அம்மா கிட்ட கொடுத்துருங்க, அம்மா நல்லா சூப்பராக மறைச்சி வச்சிருவாங்க. என் புள்ள படிக்கிறானாமே அப்படின்னு சொல்லி நல்லா மறைச்சி வைப்பாங்க. அவர்களை நல்ல முறையாக நம்ம பயன்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். கொடுத்துருங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி கேட்டால், ஏதாவது இடத்துல போய் பீரோக்குள்ளே வச்சு போய் மூடி வச்சுட்டு வந்துடுவேன், லாக் பண்ணி சாவியெல்லாம் வைத்து ஒரு இடத்துல வச்சிருவேன். நான் இப்போ போனோம்னா இப்போ எடுக்கணும்னா சாவி எடுத்து பூட்டை திறந்து இன்னொரு பூட்டை திறந்து இன்னொரு ட்ராயரை திறந்து செல்ஃபோன் எடுத்து அதை ஆன் பண்ணி டேட்டா ஆஃப் பண்ணி ஃப்ளைட் மோடு போட்டு வச்சிரும். ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணி டேட்டா வச்சு வாட்ஸ்அப்லாம் பார்த்துட்டு யார் யாரெல்லாம் கால் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் திருப்பி பண்ணிட்டு பண்ணுறதுக்கு எப்போ நான் கொஞ்சம் படித்து வேலையை முடிச்சுட்டு மொத்தமாக போய் பார்த்துக்கலாமே அப்படின்றது அதிகமாக தோணும் இன்ஷா அல்லாஹ். இந்த விஷயத்தை நீங்கள் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. டிஸ்ட்ராக்ஷனுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு டெக்னிக் இது இன்ஷா அல்லாஹ். அதை முறையாக பயன்படுத்துவோம். நம் மாணவர்கள் நல்ல படிப்பில் முன்னேறுவதற்காக துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.